உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கின்றது, அதே மாதிரி கை கால்கள் மூட்டு பகுதியில் சின்ன சின்ன வீக்கம் இருக்கின்றது. ஸோ இந்த வீக்கமும் நமக்கு சரியாகணும். நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பலவிதமான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளத்துக்குரிய பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு உடல் ஆரோக்கியம் நமது மனதை சார்ந்தது. மனதில் தளர்ச்சி ஏற்படும் பொழுது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். அப்போ மனம் எப்பொழுதுமே நம்ம ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில், ஒரு தன்னம்பிக்கையோடு சந்தோஷமான மனநிலையில் வைத்துக்கிடணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நிச்சயமாக இந்நிலை மாறும், இதை நான் சரி செய்து விடுவேன் அப்படிங்க அந்த பாசிட்டிவ் தாட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான் இன்றைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே. பொதுவாகவே நர்வ்ஸ் வீக்னஸ் உள்ளவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மனதளவில் பாதிப்பு தான் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுகின்றது. அப்போ மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அத்திப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், என்ன கீரை வகைகளாலும் தினமுமே ஒரு கீரை உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அந்த தூக்கம் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் நர்வ்ஸ் வீக்னஸ் ஏற்படும். அதே மாதிரி அவங்களுக்கு மூட்டு பகுதி, கை பகுதியில் சின்ன சின்ன வீக்கம் இருக்குது. இது தச வாயுக்களில் ஏற்பட்ட மாறுபாடுகள். அப்போ நம்ம உடம்புல வாத பித்த சிலைத்துமத்தில் வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். ஸோ அதற்குரிய பயிற்சிகளை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வாதத்தினுடைய தன்மை சமமாக இருந்தாலே அந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக வத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். ஸோ பிகினிங்கிலேயே நம்ம இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா இதனுடைய வீரியத்தன்மை அதிகரிக்காமல் முதல்ல கட்டுக்கோப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையை நம்ம பார்க்கக்கூடியது சுமண முத்திரையை பார்க்க போகிறோம். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 times இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மையத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுமண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசன நிலை. 2 கால் சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுமண முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஆதிமுத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு சின்ன நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 முறை 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள்,
லெஃப்டில் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகாலையில் 6 to 6:30 சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இந்த பயிற்சிகளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.